நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்விக்கு முன்னாடி நிப்போம். வெற்றி முக்கியமா இல்ல நேர்மை முக்கியமா? சுலபமான குறுக்கு வழியில போலாமா இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரியான பாதையில போலாமா? வாங்க இந்த குழப்பத்துக்கான விடைய ஒரு சின்ன கதை மூலமா ஒரு பழங்கால ஞானத்தோட வெளிச்சத்துல தேடி பார்க்கலாம். அதாவது ஜெயிக்கணும்னா நேர்மையா இருக்க முடியாதா? இல்ல நேர்மையா இருந்தா ஜெயிக்கவே முடியாதா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு எடுத்துக்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. வாங்க இதுக்கான விடைய தேடுவோம். இவங்க தான் அனிகா, ஒரு பிரில்லியன்ட் ஃபவுண்டர். கண்ணுல நிறைய கனவுகளோட உலகத்தையே மாத்தணும்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியங்கள் இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவங்க ஐடியா எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் கம்பெனியை ரன் பண்ண கையில காசு இல்ல. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அவங்களோட கனவு மொத்தமும் கண் முன்னாடியே உடையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சோ இதுதான் அந்த நிறுவனர் எதிர்கொள்ளும் தர்ம சங்கடம். அவங்க எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவு அவங்க கம்பெனியை உருவாக்கவும் செய்யலாம் இல்ல உடைக்கவும் செய்யலாம். சரியா, இந்த மாதிரி ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல தான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் வராரு. அனிகாவோட ப்ராடக்ட்டை பார்த்து அசந்து போய் நான் உங்க கம்பெனில $multi-million இன்வெஸ்ட் பண்ண ரெடின்னு சொல்றாரு. அடடா, இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோன்னு அனிகாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அந்த ஆஃபர் கூடவே ஒரு சின்ன கண்டிஷனும் வருது. அந்த இன்வெஸ்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க யூசர் டேட்டாவை சும்மா லைட்டா கொஞ்சம் அதிகமா காட்டுங்க, இதெல்லாம் இந்த ஃபீல்ட்ல சகஜம்னு சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அனிகாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு சின்ன பொய் சொன்னா பல $1 மில்லியன் டீல். என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு பிரஷரான நேரத்துல தான் ஒரு காலத்தால் அழியாத தத்துவம் அவங்களுக்கு வழிகாட்டுது. அது என்னன்னு பார்க்கலாமாங்க? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோ ஓங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதோட ஆழம் என்ன தெரியுமா? அறவழியில், அதாவது நேர்மையா நடக்கிறது மூலியமா ஒருத்தருக்கு புகழும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க பெரிய ஆதாயம் இருக்க முடியும்? இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, இது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதுதான் அந்த கடினமான பாதை. அனிகா எடுத்த அந்த முடிவு, அதோட உடனடி விளைவுகள் ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துச்சு. இப்ப பாருங்க, அனிகா முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு ஷார்ட்கட், இன்வெஸ்டர்ஸை ஏமாத்தி உடனே பணத்தை பார்க்கறது. ஆனா அதுக்கு அவங்க கொள்கைகளை விட்டு கொடுக்கணும். இன்னொன்னு நேர்மையான பாதை, எல்லாத்தையும் உண்மையா சொல்லி கம்பெனி மூடுற நிலைமை வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறது. ஒரு பக்கம் உடனடி டீல், இன்னொரு பக்கம் நேர். அனிகா ரெண்டாவது வழியைத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப பொலைட்டா அந்த இன்வெஸ்டர் கிட்ட சாரி, எங்களால பொய்யான டேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த டீலை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், பல $1 மில்லியன் ஆஃபர் கைவிட்டு போச்சு. உடனடியா என்ன ஆச்சு? கம்பெனி கிட்டத்தட்ட மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க டீம்ல இருந்தவங்களுக்கே நம்பிக்கை போயிடுச்சு. என்னடா இது, நேர்மையா இருந்ததுக்கு இதுதான் கிடைச்சதான்னு அனிகாவுக்கே ஒரு நிமிஷம் தோணிருக்கும். ஆனா கதை இங்க முடியல. இதுதான் உண்மையான வெகுமதி கிடைக்கிற நேரம். நேர்மையோட பலன்கள் இனிதான் வெளிப்பட ஆரம்பிக்குது. அன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ல நடந்த மீட்டிங்கை கவனிச்ச ஒரு எம்ப்ளாயி அனிகாவோட நேர்மையை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அவர் யாருக்கும் தெரியாம இந்த கதைய ஒரு இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்டர் கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. இதுதாங்க ஒரு நேர்மையான செயலோட தொடர் விளைவு. பாருங்க, அவங்க நேர்மை அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரெப்யூட்டேஷனை உருவாக்குச்சு. அந்த ரெப்யூட்டேஷன் சரியான பார்ட்னர்ஸையும் திறமையான ஆட்களையும் ஈர்த்துச்சு. அந்த மாதிரி சரியான ஆட்கள் வந்ததுனால ஒரு நிலையான வளர்ச்சி கிடைச்சுது. அந்த நிலையான வளர்ச்சி தான் ஒரு நீடித்த வெற்றியை உருவாக்குச்சு. சிம்பிள். அந்த நியூஸ் இன்னொரு பெரிய இன்வெஸ்டரோட கண்ணுல படுது. அவரு சரியா இந்த மாதிரி நேர்மையான கம்பெனிகளை தான் தேடிட்டு இருந்தாரு. உடனே அவரே அனிகாவை காண்டாக்ட் பண்றாரு. இந்த முறை எந்த கண்டிஷனும் இல்ல, முன்னாடி கிடைச்சதை விட ஒரு பெட்டர் டீல். இப்போ அனிகா கையில பணம் மட்டும் இல்ல, அவங்க நேர்மைக்கு கிடைச்ச அங்கீகாரமும் இருந்துச்சு. சோ இதுதான் இறுதியான உத்தி. இந்த பழங்கால ஞானம் எப்படி நம்மளோட மாடர்ன் வாழ்க்கைக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, விஷயம், நேர்மைங்கிறது வெற்றிக்கு ஒரு தடை இல்லை, அதுதான் ஃபவுண்டேஷன். ரெண்டாவது, நம்மளோட மிகப்பெரிய சொத்து ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை. மூணாவது, ஷார்ட்கட் எப்போவுமே லாங் டேர்ம்ல ஆபத்து தான். கடைசியா, உண்மையான செல்வங்கிறது மன நிம்மதியோட வர்றது தான். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அறம்ங்கிறது ஒரு தியாகம் இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. சரி, இதை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில சரியான விஷயத்த செய்யறது மூலமா உங்களுக்கு என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பதில் உங்களே ஆச்சரியப்படுத்தலாம்.